இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பப்பாயா பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரேன் நர்சரி. நான் இந்த பப்பாயா பிளான்ட்டை லேடி பப்பாயா அப்படின்னு சொல்லுவோம். என்ன மீனிங்னா, இவங்க ரொம்ப ஹைட் வளர மாட்டாங்க, சின்னதுலேயே காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் நீங்கள் நட்ட ஒரு 4-5 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து காய் வர ஆரம்பிச்சிடும். ஹைட் ரொம்ப கம்மி, 2 அடி இல்லை 3 அடி உயரத்துலேருந்தே காய் வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஓல்டு நர்சரியில் இந்த பப்பாயா பிளான்ட் ஒரு டிஸ்பிளே பீஸாக வச்சுருந்தோம். அது வந்து 18x18 க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தோம். ஒரு 5 ஃபீட் ஹைட்டு தான் இருக்கும் அந்த மரம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்துருது. மாடி தோட்டத்துக்கு ஈஸியாக ஃபிட் ஆகக்கூடிய பிளான்ட் தான் இந்த பப்பாயா பிளான்ட். இவங்களெல்லாம் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன மீனிங்னா, லேபில் 2 பிளான்ட்டை கிராசிங் பண்ணி வர வைக்கிறது. அதாவது இவங்க வந்து ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது. 2 மரக்கண்ணுங்கள், அதாவது ஒரு ஆண் மரம் ஒரு பெண் மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த விதைங்களை கண்டுபிடிச்சி அவங்கள முளைக்க வச்சு அவங்கள கிராஸ் பண்ணி வர வைக்கிறது. ஸோ தட் இதில் வந்து வரது எல்லாமே பெண் மரங்கள் தான். ஆண் மரங்கள் வந்து பூ மட்டும்தான் பூக்கும், காய் சரியாக வராது. அது இல்லாமல் நாட்டு ரகம்லாம் வந்து ரொம்ப ஹைட் போய்டும் இல்லைங்களா, அப்படி ரொம்ப பெருசாக வளராமல் ரொம்ப சின்னதுலேயே, அதாவது ஷார்ட் ப்ரீடாகவே சின்ன உயரத்துலேயே காய்க்கக்கூடிய தன்மையாக வர வைக்கிறதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த பழங்கள்லாம் நம்ம நாட்டு பழம் மாதிரி குண்டாக இல்லாமல் நீட்டமாக இருக்கும். அதாவது பெங்களூர் வெரைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீட்டமாக இருக்கக்கூடிய ரகம் தான் இந்த லேடி பப்பாயா. இனிப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் உள்ள விதைங்களோட வரும். இந்த பழம் விதை இல்லாமலாம் வராது. ஹைப்ரிட் வெரைட்டியில் தான் உங்களுக்கு சீட்லெஸ்லாம் கிடைக்கும். பட் இது வந்து நார்மல் ஒட்டு ரகம் அப்படிங்கிறதால இதில் எல்லாமே சீட்ஸ் இருக்கும். இந்த லேடி பப்பாயா பிளான்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளான்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஆக்சிகிரேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.